ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். 1/4 லிட்டர் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெய் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பிரியாணி செலவு போட்டு 4 பச்சை மிளகாய், 9 வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் இஞ்சி, அது கொஞ்சம் கம்மியாக பூண்டு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கணும். தக்காளி போட்டு நல்லா தாளித்து விட்டு, அதுக்கப்புறம் வந்து தாளித்து விட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா வந்து பிரியாணி மசாலா பாக்கெட் 30 ரூபாய், அது பெருசு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, நமக்கு தேவையான 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு புதினா தலை போட்டு நல்லா இது பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் வந்து கறி எடுத்து போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 6 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டேன். அதுக்கு வந்து 9 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு, அது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டேன். அந்த 3/4 பதத்துலேயே வந்து நான் வந்து எலுமிச்சம்பழம் அப்புறம் உப்பு சரியாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு குண்டான சுடு தண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலே வந்து சாப்பாடில் ஈக்குவல் பண்ணிட்டு மேலே இலை போட்டு மூடி வச்சு தம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.